டெய்லி இதே வேலை தானாடா. டெய்லி இதுதாண்டா பண்றீங்க. ஏன்டா அப்படி சண்டை ஓட்டு மல்லு கட்டிக்கிட்டே இருக்கீங்க? வேலையை பண்ண விடுங்க நிம்மதியா. ஆமா இங்க பாரு ஜவன அப்பதான் செல்லு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. மாமா காது கேக்குதா இல்லையா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன பண்றீங்க? நீங்க சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு கேக்குதா கேட்கலையா? அவங்க சண்டை போட்டா நான் என்ன பண்றது? என்னைய போட்டு அடிச்சு விடுவாங்க உள்ள விழுந்தேன்னா. வணக்கம் நண்பர்களே, இது கிருஷ்ணா ஒருவன் ஸ்டோரிஸ் சேனலுடைய பேரண்ட்ஸ் கார்னர் பகுதி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வீட்டுல குழந்தைங்க அதிகமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக எங்க வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்குன்னா, ஏன்னா ரெண்டு பசங்க அண்ணன் தம்பி ஒருத்தவனுக்கு ஒருத்தர் இளைச்சவில்லை ஜலச்சவில்லைங்கிற மாதிரி அவங்க சண்டையை யாரு இருந்தாலும் நிறுத்தவே முடியாது. அவளுக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்தாலும் கூட அவங்க போயிடும் போல, அங்கேயும் போய் மழுகிட்டே இருப்பாங்க. அவருக்கும் பேச விட மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சண்டையில ஒரு ஆரோக்கியமான விஷயம் இருக்கணும். அந்த சண்டை பெருசா வளர்ந்துடக்கூடாது. ஏன் சமீப காலமா எங்க பசங்கள்ல ஒருத்தன் டாமினேட் பண்ணிக்கிறாங்க, கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. அதனால அவங்க சண்டை போடும்போது எப்படி சண்டை போடுறாங்க, அந்த சண்டைக்குள்ள நம்ம உள்ள புகுந்தோம் அப்படின்னா அதோட பாதிப்புகள் என்ன, நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த விவாதத்துல நம்ம பேச போறோம். எங்களோட குடும்ப கருத்தை பேச போறோம். இதே மாதிரி உங்க வீட்லயும் நடந்திருக்கும் நினைக்கிறோம். அதுக்கு யாருக்காவது நடந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டே சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸா நம்மளுமே நிறைய ரிலேட்டிவ்ஸ் இப்போ என்னோட உடன்பிறப்போ இல்ல உங்களோட உடன்பிறப்போ ஒரு சில காரணங்களால தவிர்க்க முடியாத விஷயங்களாலும் பேசாம இருப்பீங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு ரியலைஸ் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். மாமா அவங்க சண்டை போடுறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? இல்ல காது கேட்குமா கேட்காதா? செல்லு பார்த்தா மட்டும் காது நல்லா கேக்குது, மத்தது கூப்பிட்டா எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அதெல்லாம் காது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியது. நான் சமைச்சுக்கு இருக்கேல. எப்படி சண்டை போடுறதா நம்ம வீட்டுல அவங்க எப்ப சண்டை போடுறாங்க, எப்ப ஒண்ணும் சேர்ந்து விளையாடுறாங்கன்னு தெரியாது மாட்டேங்குது. லூஸ் தனமா பேசக்கூடாது. லூஸ் தனமா பேசுறேன். சின்ன பசங்க சண்டை அப்படிதான். இப்பயே சின்ன வயசுல இப்பயே இப்படி சண்டை ஓடுறாங்க. பெருசாகி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒற்றுமையா இருப்பாங்களா, சில சண்டை ஓடுவாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இதான் நண்பர்களே, இன்னைக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. வீட்டுல பசங்க இருக்காங்க, சண்டை போடுவாங்க, அது இயல்புதான். அந்த சண்டை பெருசாகி அவங்க ஃபியூச்சர்ல பெரிய பசங்களான பிறகு அது தொடர்ந்துச்சு அப்படின்னா அவங்க உறவுகள்ல பெரிய விரிசல் வந்துடும். அண்ணனும் தம்பியும் இருந்தவங்க கீரியும் பாம்புமா மாறிடுவாங்க. ஃபியூச்சர்ல அப்படி இருக்கக்கூடாது. என்னைக்குமே ஒற்றுமையா இருக்கணும். அண்ணனுக்கு தம்பி விட்டு கொடுக்கணும், தம்பிக்கு அண்ணன் விட்டு கொடுக்கணும். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க லைஃப் லாங்கா ஜேர்னியா கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என் தம்பியும் நானும் சண்டையே போட மாட்டோம். எப்பயுமே ஒற்றுமையாவே இருப்போம். சண்டை போட்ட மாதிரி எங்களுக்கு ஞாபகமே இல்லை. இப்ப சண்டை போட்டிருக்கீங்களா? இப்ப வரைக்கும் ஒரு சண்டை கூட நான் போட்டது கிடையாது. பரவாயில்ல. ஆனா உங்க அக்காவும் நீங்களும் பேசவே மாட்டீங்க. பேசியே பார்க்கவே இல்லை. அது என்ன பண்றது, அப்படிதான். அதான் இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸ் அவங்களே, அதாவது பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளே நம்ம உடன்பிறப்புகளோட நிறைய பேர் பேசாம இருப்பீங்க. சின்ன சின்ன காரணங்களுக்காக அந்த உறவை விட்டு கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு திசையில நம்ம போய் பயணம் செஞ்சுட்டு இருப்போம். அந்த இதை அந்த தவற நம்ம பிள்ளைகளுக்கு அதை கடத்தக்கூடாது. அவங்களுக்கு அந்த உறவுகளோட முக்கியத்துவத்தை கொண்டு சேரணும். அதே மாதிரி அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சின எல்லாரோட பாசமும் தொடர்பும் கண்டிப்பா இருக்கணும் குழந்தைகளுக்கு. அது அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்ல எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையை கொண்டு போகும். அதனால பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம பிள்ளைய வீட்டுல சண்டை போடும்போது எந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க சண்டை போடுறாங்க, அதோட அவங்களோட ரியாக்ஷன் என்ன, அந்த சண்டைக்கு பிறகு அவங்க எவ்வளவு நேரத்துல சேர்ந்துக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம கண்காணிக்கணும். உள்ள கலந்துக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸா பசங்க வீட்டுல சண்டை போடுறாங்கன்னா எந்த விஷயத்துக்காக சண்டை போடுறாங்க, ஒருத்தனை ஏன் அடிச்சுக்கிறாங்க, அதை அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வீட்டுல இன்னைக்கு காலையில நடந்துச்சு. அந்த வீடியோ வேணா நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா அம்மா அவங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த வேலையை கெடுப்பாங்க. இவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு போய் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அவங்க புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா இதை பெருசா கன்வே பண்ணக்கூடாது. பசங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கணும். சண்டைங்கிறது இயல்பு தான். அந்த இதை தாண்டி அவங்க ஃபியூச்சர்ல இதை கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஆசை. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு நானும் என் மனைவியான கண்மணியும் ஒரு முடிவு கட்ட போறேன் இன்னைக்கு. வாங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல அவங்க சண்டை போடுறத குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம வீட்டுல பசங்க முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மெயின். ரெண்டாவது,
அவங்க சண்டை போடாம இருக்கணும், அந்த பிரச்சனைல இருந்து வெளியேறணும் அப்படின்னா என்ன தீர்வு? உனக்கு என்ன தோணுது? கிருஷ்ணாக்கு எக்ஸாம் நல்லா எழுதியான்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் ஐஸ் வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, நல்லா படிச்சேன்னு வாங்கி கொடுத்தேன். இல்ல வருணுக்கு வாங்கி தரல. அவ எவ்வளவு ஏக்கம் வந்தேன்னு தெரியுமா? தெரியாது. நீ சொல்றதும் சரிதான். அவன் நல்லா படிச்சு மார்க் எடுத்தியா அப்படின்னு அவனை என்கரேஜ் பண்றதுக்காக வாங்கி கொடுத்தேன். ஆனா அது வந்து வருணை எவ்வளவு காயப்படுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேரும் பசங்களை ஒருத்தவனுக்கு ஒருத்தவங்க கம்பேர் பண்றோம்ல, அதுவே பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஒருத்தவனை கம்பேர் பண்ணி நீ நல்லா இருக்க, நீ வந்து நல்லா படிக்கிறதுல அப்படின்னு பேரண்ட்ஸை நம்மளே வந்து பிள்ளைய வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஒருத்தனோட கேரக்டருக்கும் இன்னொருத்தனோட கேரக்டருக்கும் தனித்தனி குணங்கள் இருக்கும். அதனால அந்த கம்பாரிசனை வந்து நம்ம தவிர்க்கணும். அப்பதான் வந்து பசங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு நம்மளே அடித்தள ஒதுத்த மாதிரி ஆயிடும். நீ வந்து நல்லா இருக்க, நல்லா படிக்கிறவன், நீ வந்து கொஞ்சம் ஆவரேஜ் அப்படிலாம் வந்து பசங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தனித்தனி திறமைகள் இருக்கும். அதை வந்து பேரண்ட்ஸா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க ஃபியூச்சர்ல தான் அது அவங்களுக்கு தெரியும். கம்பாரிசன் மட்டும் இல்லைங்க மாமா. பிள்ளைங்க வந்து நம்மள கவனிக்கிறாங்களா, தனித்தனியா நான் ஒவ்வொரு விதமா கவனிக்கிறாங்களான்றத அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதனாலேயே சண்டை எதிர்பார்க்கறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து தனித்தனியா அண்ணன் மேல ஒரு அக்கறை, தம்பி மேல ஒரு அக்கறை எதிர்பார்க்கறாங்க. யார் அதிக மேல பாசம் வச்சிருக்காங்களோ, யாருக்கு அதிகமா செலவு செய்யறாங்க, செலவு பண்றாங்க அப்படிலாம் நோட் பண்றாங்க. அப்ப நம்ம இந்த கம்பாரிசன் பண்றதுனால எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க. 2 பிள்ளைகளுக்குள்ள கம்பாரிசனை வந்து தவிர்க்கணும். அதே நேரத்துல பிள்ளைகளோட அட்ராக்ஷன், அவங்களோட எதிர்பார்ப்பை வந்து நம்மளும் பூர்த்தி செய்யணும். ஒருத்தவங்க கவனிக்கிறாங்கன்னா அவங்க கவனிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இனிமேல் அவங்க சண்டை போடும்போது நம்ம அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். என்னோட பாலிசி வந்து ரொம்ப சிம்பிள். அவங்க அடிதடிக்கு போனாலும் இல்ல கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாலும் நான் வந்து உள்ள வருவேன். மத்தபடி அவங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சுன்னா அது அவங்களே பேசி தீர்த்துக்காட்டும் அப்படின்னு விட்டுறணும். சரியான முடிவுதான். ஆனா போன தடவை மாதிரியே அவங்க சண்டை போடும்போது சண்டைக்கு யார் காரணம் அப்படின்னு உள்ள புகுந்துடக்கூடாது. பிரச்சனையை தீர்க்கணும். நீ காரணம்னு ஆராயக்கூடாது. என்ன நீண்ட காலத்துக்கு அவங்க சண்டை போடாம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னன்னா வாரத்துல ஒரு நாள் பெரியவனா நான் வெளியே கூப்பிட்டு போறேன். வெளியே கூப்பிட்டு போய் கடைக்கு போறதோ, வேற எங்கேயாவது வேலைக்கு போகும்போது நான் வேலைக்கு போற இடத்துக்கு அவனையும் கூட கூப்பிட்டு போறது, தோட்டத்துக்கு போகும்போது கூப்பிட்டு போறது அப்படின்னு அவனை நான் தனியா கூப்பிட்டு அவனை கேர் பண்றேன். அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்றேன். நீ என்ன பண்ண தெரியுமா? நீங்க பெரியவனை கூட்டு போற மாதிரி நான் சின்னவனை கூட்டு போறேன். அப்பதான் அவங்களுக்குள்ள நம்மள தனிப்பட்ட கவனம் செலுத்துறாங்கன்னு அவங்களுக்கு தோணும். சண்டையும் குறையும். கண்மணி, இது மூலமா நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா அண்ணன் தம்பி சண்டைங்கிறது எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய நேச்சுரல். அது வந்து இயற்கையானதுதான். ஆனா அந்த நேச்சுரலை வந்து அவங்க லாங் லாஸ்ட், அதாவது காலம் கடந்து கொண்டு போகணும். சண்டை போடணும். அந்த சண்டை போட்டாலும் பசங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ன்றவங்களுக்குள்ள பேசிடணும். காலையில சண்டை போட்டாங்கன்னா மதியம் சாயந்தரத்துக்குள்ள பேசணும். அது கேப் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம உள்ள புகுந்துடணும். உள்ள புகுந்து அந்த சமாதானப்படுத்தி, எப்ப இப்படிலாம் இருக்காதீங்கப்பா, இருந்தது நல்ல விஷயம்ப்பா, இதெல்லாம் தவிர்த்துக்கப்பா அப்படின்னு இது சொல்லி கொடுக்கணும். நீங்க சொல்றது 100% உண்மை. பிள்ளைங்க முன்னாடி நம்ம சண்டை போடக்கூடாது. நம்ம சண்டை போட பார்த்துதான் பிள்ளைங்க கத்துக்கிறாங்க. சண்டையும் போடக்கூடாது, கோவப்பட்டு கூட பேசக்கூடாது பிள்ளைங்க முன்னாடி. நம்ம கோவத்தை பார்த்தா அவங்களுக்கு கூட கோவம் வரும். பேரண்ட்ஸா நம்ம பிள்ளைங்களோட சண்டையை நிறுத்த போறது இல்லை. ஆனா அந்த சண்டைக்குள்ள அவங்களோட எதிர்காலத்தை நம்ம கொண்டு போய் செலுத்தணும். அவங்க ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு வழிகாட்டி இருக்கணும். சண்டைங்கிறது ஆனா நேச்சுரல், அதை தவிர்க்கவே முடியாது எந்த பேரண்ட்ஸ்னாலையும். அதை ஒரு ஆரோக்கியமான சண்டையா முடிவுக்கு கொண்டு வரணும். ஆபத்தான சண்டையா போயிடக்கூடாது. நம்ம பிள்ளைங்க முன்னாடி இனிமேல் நம்ம கோவப்பட்டு பேசக்கூடாதுன்னு மாமா. ஃப்ரெண்ட்லியாவே பழகி பேசிக்கலாம். சரி, ஓகே. நீங்களும் உங்க பிள்ளைங்க கிட்ட கோவப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.